ரவுடிக்கு பயப்படாத ஜீவன் 4 ரவுடி கிடையாது. குறிப்பா தைரியம் இல்லவே இல்லை. ஜீவனுடைய மரியாதை மானம் ஒன்று. நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வீடியோவோட ஒரிஜினல் ஆடியோவை உங்களுக்கு பீட் மார்க்ல வந்து கொடுத்துட்டேன். நீங்க அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற நம்பர்களா இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படும். இந்த ரெண்டையும் பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பீட் மார்க் சேக் எஃபெக்ட் ரெண்டையும் உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இம்போர்ட் பண்ண பீட் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும், ஓகேவா? இந்த டபுள் பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைலாக் வந்து ப்ளே ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அந்த செகண்ட் பீட் மார்க்கோட ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாங் வந்து ப்ளே ஆகும். அந்த சாங் தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி ஓரளவுக்கு இமேஜுக்கு எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த டைமிங்கை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சு, ஓகேவா? இப்போ உங்களுக்கு லிரிக்ஸுக்கு எல்லாமே நான் ஆட் பண்ணியே கொடுத்துட்டு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃப்ளாப்ஸ் இருக்கும். அந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே உள்ள அந்த அந்தோனிராஜ் கிரியேஷன்களை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எடிட் பண்ண போகிற ஃபோல்டரை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேல் வந்து செட் ஆயிரும், அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் போதும். இதே மாதிரி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் உள்ள வந்து அடையிடும். இதே மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜுக்கும் பதிலாக உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற எல்லாத்துலேயும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு இமேஜ் மட்டும், அதாவது ரெண்டு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, தவறு பண்ணிடாதீங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். அடுத்து இமேஜுக்கு போய் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிசி எஃபெக்ட் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 இருக்கும். எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோட இமேஜை கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. லிரிக்ஸுக்கு அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். இதே மாதிரி அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டை காப்பி பண்ணதை பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் லிரிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ லிரிக்ஸுக்கு நம்ம சூப்பராக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இமேஜுக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எஃபெக்ட் 2லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண முடியும் எப்போதும் போல் இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். நம்மளுக்கு இங்கேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து இந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணு கேட்டிங்கன்னா ஊடால நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும்
பாதி அளவுக்கு நான் இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டேன். ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு நான் வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்காம வச்சிருப்பேன். அந்த இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கொடுத்தா போதும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்டில் பார்த்தா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. இதுக்கு நான் எஃபெக்ட் வந்து கொடுக்கல. அந்த இமேஜ் கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள டிலீட்டட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த சூப்பரான எஃபெக்ட் உள்ள வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. இந்த இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கே மாட்டேன். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. இதுக்கு நான் எஃபெக்ட் கொடுக்கல. அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள டிலீட்டட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவுமே சிம்பிள் தான். இதே மாதிரி இமேஜ் மூவ் பண்ணி பாருங்கள். ஊடால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு நான் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கே மாட்டேன். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாத இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை வரிசையாக உங்களோட ஆடியோ எண்டு வரையாக பாருங்கள். ஊடால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு நான் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை வரிசையாக ஆடியோட எண்டு வரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆடியோட எண்டு வரை எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இதுக்கு மேலே ஒரு சிசி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்படியே பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். 4 சிசி எஃபெக்ட் இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட வீடியோக்கு மேலே ஆட் பண்ணால் போதும். இந்த 4ஐயும் காப்பி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிசி எஃபெக்ட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே வரிசையை கீழே உள்ள லைட்டை டச் பண்ணாலே போதும். இதே மாதிரி வரிசையை வந்து செலக்ட் ஆகும். இதே மாதிரி இந்த 4 செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 4 லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டு மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர் கொடுத்துருங்க. அந்த 4 உள்ள வந்து ஆடாயிரும். அவ்வளோதான், வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.